பேர் அப்துல் பாசித் சையத். நான் தான் இந்த படத்தோடைய ப்ரொடியூசர். சினிமாவோட மனசாட்சி வந்து பத்திரிகையாளர் நீங்கள் தான். உங்களுடைய ஆதரவு வந்து இந்த படத்துக்கு தேவைப்படுது. ஏன்னா ஒரு புது டீமை வச்சு ஒரு புது முயற்சியாக இது பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே லைவில் அழகான வகையில் ஒன்று ஷூட் பண்ணியிருக்கோம். மியூசிக் நல்லா பண்ணியிருக்கோம். இந்த உழைப்புக்கு வந்து வெற்றியை வந்து உங்கள் மூலம் இதில் தயாரிக்க முடியும். அதுக்கு உங்களோட ஆதரவு தேவைப்படுது. மிக்க நன்றி. இந்த மாதிரி படம் எடுக்க எப்படி வந்தீங்க சார்? நான் வந்து ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி ரான்னு ஒரு படம் பண்ணேன் சார். ஆமாம், லிங்கா ரிலீஸ் பண்ண டைமில் ரிலீஸ் ஆச்சு. இதே ஃப்ரெஷ் ஷோ இங்கேயே போட்டேன். சீன் மேம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. எல்லாருமே வந்து நிறையா அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது நெக்ஸ்ட் வீக்கே வந்து ஸ்க்ரீன்ஸோட இதனால அதுக்கப்புறம் கொஞ்சம் போக முடியல. ஒரு 10 இயர்ஸ் பிரேக் எடுத்துட்டேன். ஏன்னா ஃப்ளைங்கில் அதுக்கப்புறம் பிஸி ஆகிட்டேன். சரி, எப்போவுமே சினிமான்றது ஒரு தாகம், அது ஒரு தாகம் எல்லாம் சேர்ந்து இருந்தது. அது திருப்பி பண்ணுவோம், நம்மளுக்கு இன்னும் சக்தி இருக்குது, முயற்சி செய்யலாம்னு சொல்லிட்டு தான் நான் திருப்பி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன். அதுக்கு என்னதான் நம்ம ட்ரை பண்ணோம் ஆசை இருந்தாலுமே அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு முதலாளி வேணும். நல்ல முதலாளி கிடச்சிருக்காரு. அதனால் முதலாளியோட ஆசையோட ஒரு படம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்னு. ஏன்னா எல்லாருமே வராங்க, நீங்கள் வாரத்துக்கு ஒரு 5 ப்ரெஷ் ஷோ பார்க்குறீங்க. எல்லாருமே நான் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுறேன். இருக்கிற எல்லா பத்திரிகைகளும் படிப்பேன், எல்லா இதுவுமே நான் பண்ணுவேன். வித்தியாசமாக ஒன்று தரணும், அதை ஜெயிக்கணும். ஏன்னா ஜெயிக்கலைன்னா நம்மளால் வித்தியாசமாக எதுவுமே பண்ண முடியாது. அடுத்து கமர்ஷியல் சக்ஸஸ் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்றது வந்து உங்கள் எல்லாருமே தெரியும். ஸோ அதுக்காக தான் உழைச்சிட்டு இருக்கோம். அதுக்கு நீங்கள் உதவி பண்ணலாம். பைலட்டுன்ற ஆமாம் சார், ஒரு குறியீடு கூட இல்லைன்னா எப்படி சார்? சார் எங்கெங்கே எடுத்தீங்க சொல்லுங்கள். ஏன்னா ஃபோட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருந்தது, லொக்கேஷன் ரொம்ப நல்லா இருந்தது. எவ்வளோ நாள் எடுத்து எங்கே எடுத்தீங்க? ஸோ 27 days ஷூட்டு சார். இது 2 ஷெடியூலாக பிடிச்சிக்கிட்டோம். வெதருக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு அந்த இருட்டான வெதர் வேணும், வெயில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம டிஓபி ரைஸ் வந்து ரொம்ப உறுதியாக இருந்தார். ஸோ அதனால் வெயில் இருந்தால் கேமராலாம் ஆஃப் பண்ணிடுவோம். வெயில் போனதுக்கப்புறம் தான் ஷூட் பண்ணுவோம். கொடைக்கானலில் மதிகட்டான் சோலையை சுற்று பகுதியில் எங்கெங்கே இருக்கோ பெர்மிஷன் இருக்கிற இடங்களில் போய் எடுத்தோம். அதோட அடர்த்தியை வந்து நம்ம மேட்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இந்த மதிகடான் சோலையோட நீங்கள் வெளியிலேருந்து பார்த்தாலே உங்களுக்கு உள்ளே எதுவுமே தெரியாது. ஸோ அதை மேட்ச் பண்ணோம்னா அதுக்கான பிட்டான சின்ன இடங்கள் இருக்கும் சில ஃபாரஸ்ட்டில். அங்கே போய் நாங்கள் போய் ஷூட் பண்ணுவோம். ஆமாம் சார், ஏன்னா உங்களே சார் ஹீரோயினை கூட்டு போயிருந்தா அப்புறம் நீங்கள் என்ன மறந்துடுவீங்க சார். அப்புறம் வந்துட்டு என்ன இங்கே நிற்க வச்சு நீங்கள் பேசி பார்த்தீங்க, ஹீரோயினை கூட்டு நீங்கள் வச்சு பேச வச்சுருவீங்க. அதனால தான் பண்ணுவேன். இந்த ஃபாரஸ்ட்டுன்னு இருந்தாலே அது வந்து கஞ்சா அந்த மாதிரி விஷயங்கள் கொண்டு வராங்க. அந்த மாதிரி நீங்கள் எடுக்கும்போது கேள்விப்பட்டேன். இல்லை, நான் வந்து இப்போ இதில் எழுதின விஷயங்கள் எல்லாமே உண்மைக்கு புறப்பட்டதாக இருந்தாலுமே வந்து அந்த பேசப்பட்ட பொருள்களை வச்சு தான் நான் எடுத்தது. நீங்கள் கொடைக்கானலில் போய் நீங்கள் மதிகட்டான் சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 30-40 விஷயம் சொல்லுவாங்க. அந்த 30-40 விஷயம் நம்ம வைக்க முடியாது. நம்ம கதைக்கு ஏற்ற மாதிரி என்ன இருக்கோ அதை மட்டும் தான் நம்ம செய்ய முடியும். அதில் வந்தது வந்து இந்த கஞ்சா தோட்டம் இதெல்லாம் வந்து வந்துருக்கு. ஒரு சின்னதாக ஒரு கமர்ஷியல் எலமெண்ட் தேவைப்பட்டுச்சு. ஒரு ஃபைட்டு ஒன்று இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் அது மாதிரி படத்தில் ரொம்ப அழகாக அந்த அம்மா இருந்தாங்க ஹீரோயினுக்கு அப்புறம். ஆமாம், இங்கே இருக்கிறனால அப்படி சொல்கிறேன். அழகாக இருந்தாங்க. உங்களுக்கு ஏன் அப்படி ஒரு கொடூரான நோயை சார்? அதாவது அப்படி ஒரு நோய் இருக்கா? இருக்குது, அடல்ட் ப்ரொஜோரியா சார். அந்த மாதிரி ஒரு நோய் இருக்குது, உண்மையிலே இருக்குது. ரொம்ப ரேராக வர ஒரு நோய் தான். அழகாக இருந்து அவங்க அந்த பெட்டில் படுக்கும்போது ஒரு நம்ம ஹார்ட் வந்து நின்றுடணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஃபீல் வரும்னு சொல்கிறதுனால நான் வந்து அவங்களே இல்லை அவங்களே அப்படி ஆமாம் மேக்கப் பண்ணி அவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணாங்க. ஹாரர் காட்டலாம். ஆமாம் சார், ஹாரர் வந்து ரொம்ப ஈஸி சார். ஹாரர் வந்து ஈஸியாக ஏமாற்றிடலாம். டக்குன்னு போட்டு 4 சவுண்டு போட்டு இப்படி யாரோ போச்சு இப்படி கிராஸ் பண்ணி வச்சுட்டு ரொம்ப ஈஸியாக எடுக்கலாம். ஃபஸ்ட்டு படமே நான் ஹாரர் தான் எடுத்தேன். அதனால் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இந்த மாதிரி ஒன்று டிஃப்ரெண்ட்டாக ஒன்று ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு தான் சார் அப்செஷன் ஒரு படம் வச்சு ஹாரர்னு சொல்லிட்டு ஹாரரே காட்டாமல் அவங்க டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ணாங்க. ஏன் தமிழில் நம்ம ஒன்று பண்ணாங்க. ஆமாம், சாமி உள்ள கூப்பிடுறப்ப கூட சித்தர் பாட்டு சார். உள்ள போகும்போது அந்த சித்தர் பாட்டு காதல பக்கத்துலேயே இவர் வயசான ஒருத்தரை மீட் பண்ணி பேசுவார். அவர் சொல்லுவார் என் தாத்தா தான் உள்ள போய் கோல்டன் ட்ரீயை பார்த்தாருன்னு சொல்லுவார். அப்போ வந்து அவருக்கு அப்போவே அந்த சித்தர் பாட்டு அவர் காதலுக்கு மெதுவாக உள்ள ஒழிச்சிருக்கோம். அதை பார்த்து தான் ஃபாலோ பண்ணுவார். ஆனால் இந்த இடத்துல வந்து சித்தர் பாட்டு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு சொன்னது வந்து ப்ரொடியூசர் தான் சார். இவரோட நாலேஜ் தான் அதில் வந்து உள்ள நாங்கள் தான் எங்களுக்கு ரொம்ப ஈர்ப்பாக. அது மாதிரி இந்த கோல்டன் ட்ரீ ஒரே இடத்துல ஒரு இலையை பிடிச்சிட்டு வரக்கூடாது சார். பார்ட் 2ல் ஒரு 3 இலையை எடுத்து வந்து ஆளுக்கு மேலே கொடுத்துருவோம் சார். நல்லா இருக்கும்.
சார் அடுத்து ஏதாவது பைலட் சம்மந்தம்னால ஏதாவது பிளைட் கதைகள், ஏதாவது ஃபேண்டசி கதைகள் ஹாலிவுட்லாம் நிறைய வருது, ஐடியா இருக்கும்? இல்லை இது உண்மையிலே விமானின்னு ஒரு கதை இருக்குது சார். என்னோட ரொம்ப நாள் ஆசை சார் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படின்ட்டு. ஏன்னா பைலட்டிங் எல்லாரும் பார்க்கும்போது டக்குனு வானத்தில் பார்க்குறாங்க, யூனிஃபார்மில் நடந்து போகிறாங்க, எப்பவுமே பார் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒருத்தன் ஒரு பைலட் ஆகிறாங்கிறது வந்து யாருக்குமே தெரியறதில்ல. அதை பற்றி படமும் எதுவும் வந்ததில்லை. சூரிய ரிப்போர்ட் வந்துச்சு, பட் ஆனால் அது ஏர்லைன் எப்படி உருவாக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரீல்ஸு. அது அதே மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக நடந்த விஷயங்கள், நான் பார்த்த விஷயங்கள், எனக்கு சுற்றி உள்ள விஷயங்கள்லாம் பண்ணணும்னா விமானின்னு ஒரு படம் எடுக்கணும். அதை பண்ணணும்னா நிறையா பட்ஜெட் வேணும். இந்த படம் சூப்பர் ஹிட் ஆகும். ஸோ அதனால பொதுவாக ஹீரோயினை பற்றி பேசுகிற காட்டுப்புலி கார்த்திகே அவங்க அம்மா கேரக்டர் நிறைய பேசினாரு. அவங்க யார், அவங்க பேர்? தேவி மகேஷ் சார். அவங்க ஹாப்பி ராஜ் ஆசையாக இருந்தால் நேராக கேள்வி. அந்த சைல்டு ஆர்டிஸ்ட் அவங்க அம்மா தானே, அஜித் சார் இருக்காரு. கரெக்ட். சரி, இப்போ டேரக்டர் இப்போ ஃபாரஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சார் அதுக்குதான் இந்த படம் வந்து நான் பாடமாக எடுக்காமல் படமாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த விஷயம் எல்லாமே நான் வச்சுருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாரஸ்ட் எவ்வளோ முக்கியம், உள்ளே போய் ஒரு பொருளுக்காக ஆசைப்படுறவங்க வெளில வர மாட்டான், பூஜை மனசோட உள்ளே போயிட்டு வெளில வரணும். நீங்கள் சொல்கிற அதே கருத்தை தான் நான் படமாக எடுக்கிறேன். ஆனால் நான் அதை சொல்லலை. இதில் மக்கள் புரிஞ்சுதான் செய்யணும். சார் அந்த படத்தில் நிறைய பேர் இருக்காங்க ஹீரோயின். நீங்கள் தெரியுறீங்க, இவங்கெல்லாம் அப்படியே மறைஞ்சிடுறாங்களே. அதுவும் அந்த நான் சொல்ல மாதிரி இப்படி தான் கதை வரணும் அப்படின்ற மாதிரி. ஆமாம். ஏன்னா இது காட்டுக்குள்ளே ஒருத்தர் தொலைஞ்சிட்டாருன்னா நான் தொலைகிறேன், என் கூட எல்லாரும் சேர்ந்து தொலைஞ்சாலும் இந்த படம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நடுவில் நான் எல்லாத்தையும் போட்டு காமிச்சிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கமர்ஷியல் படம் ஃபீல் வந்துடும். அதுக்காக தான் நான் பேர்னிங்லேயே ஃபர்ஸ்ட் ஹாஃபில் எதுவுமே ரிவீல் பண்ணாமல் அவங்க எல்லாம் டயர்டாகும், பரவாயில்ல மக்கள் டயர்டாக இருந்தால் அது காட்டுக்குள்ளேயே ஒரு மாதிரி இருக்கா, ஒரு மாதிரி ஆகுதுன்ற மாதிரி ஆகுதுன்னு சொல்லி சொன்னேன். ஹீரோயினை போட்டுட்டு நல்லா ரொமான்ஸும் பண்ணலை, ஒரு நல்ல சாங்கமும் இருக்கல, காட்டுக்குள்ள அவர் கேட்க வேண்டிய கேள்வி. சார் அவங்க காட்சி தர மாட்டேங்கிறாங்க சார். அவங்க ஜெயா டிவியில் நியூஸ் இருக்குன்ட்டாங்க, உலக செய்தி சொல்லுங்க. ஜனக்கு நீங்கள் சொல்லுங்க, ஏன் உங்களுக்கு கொடுக்கல? நீங்கள் எதாவது கேட்குறீங்களா? நீங்களும் மியூசிக் டைரக்டர் தான் படத்தில் கொஞ்சம் உட்கார இந்த குவாலிட்டி வந்து சார் கலர் கரெக்ஷன் இதெல்லாம் நல்ல இதாக இருந்தது. அது எப்படி இப்போ நீங்கள் என்ன லென்ஸ் ஏதாவது கேமரா ஸ்பெஷலாக நல்ல டெப்த்தாக நல்லா இருந்தது. அலெக்ஸா புது கேமரா வந்தப்போ நாங்கள் 2 வருஷம் முன்னாடியே ஷூட் பண்ணுறோம். ஸோ அப்போது லான்ச் ஆனப்போ நாங்கள் அதை எடுத்து யூஸ் பண்ணனால உங்களுக்கு அது இன்னும் பெஸ்ட்டாக இருக்குது. நல்லா இருந்தது ஃபோட்டோகிராஃபி. ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ எவ்ரிபடி.